இன்றைக்கி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சென்டென்சஸ் நான் போடவா இல்லை வேறு ஏதாச்சும் இங்கிலீஷில் வேணுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் ப்ரிப்போசிஷன், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அந்த மாதிரி. இப்போது நம்மளால் அதை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறத காண்ட் வி டூ தட் அப்படின்னு கேட்கலாம். காண்ட் வி டூ தட் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறது. அவங்க நமக்காக வருவாங்க. யார் வராங்களோ இல்லையோ அவங்க நமக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? they will come for us. will அப்படின்னா ஃப்யூச்சர், ஸோ வருவாங்க. they will come for us அப்படின்னு சொல்லலாம். இதில் us அப்படின்னா நமக்காக அப்படின்னு சொல்கிறது தான் usன்னு சொல்லுவோம். they will do this, they will come for us அப்படின்னா அவங்க நமக்காக வருவாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நீ தைத்து முடித்து விட்டாயா, அதாவது தைத்து அப்படின்னா ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ட்ரெஸ் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறத தைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ நீ தைத்து முடித்து விட்டாயா, ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கால் பண்ணி தைச்சி முடிச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறத ஆர் யூ டன் ஸ்டிச்சிங், ஆர் யூ டன் ஸ்டிச்சிங் அப்படின்னா ஸ்டிச்சிங்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறது தான் ஆர் யூ டன் ஸ்டிச்சிங் அப்படின்னு கேட்போம். ஒரு பர்சன் எங்கே காணோம் அப்படிங்கும்போது அவன் சீக்கிரம் வந்துடுவான், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சீக்கிரம் அவன் இங்கே வந்துடுவான், ஒன்றும் பயப்படாதீங்க, சீக்கிரமாக வந்துடுவான் அவன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? சீக்கிரம் அவன் இங்கே வந்துடுவான். ஹீ வில் வந்துடுவான், அதனால ஃப்யூச்சரில் இருக்கிறனால வில். ஹீ வில் கம் ஹியர் வெரி சூன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ஹீ வில் பி ஹியர் வெரி சூன், ஹீ வில் பி ஹியர் சூன் அப்படின்னு சொல்லலாம். ஹீ வில் கம் ஹியர் வெரி சூன், இங்கே வந்துடுவான் சீக்கிரம். இல்லைனா ஹீ வில் பி ஹியர், அவன் இங்கே இருப்பான், சீக்கிரமாக இங்கே இருப்பான் அப்படின்னு சொல்கிறது. ஹீ வில் பி ஹியர் சூன், ஹீ வில் கம் ஹியர் சூன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவன் எங்கே ஆளையே காணோம், இப்போ அவன் எங்கே போயிட்டான், அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கோவமாக சொல்லும்போது இப்போ அவன் எங்கே அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கலாம்? இப்போ அவன் எங்கே, வேர் இஸ் ஹீ நவ். எங்கே அப்படிங்கிறது வேர், அவன் அப்படிங்கிறது எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. வேர் இஸ் ஹீ நவ், இப்போ அவன் எங்கே அப்படின்னு கேட்குறது தான் வேர் இஸ் ஹீ நவ். இதுவே ஜெண்டர் மாற்றி சொல்லலாம். வேர் இஸ் ஹீ நவ் அப்படின்னா அவன் எங்கே அப்படின்னு கேட்கலாம். அடுத்து ஒருத்தரை பற்றி நம்ம கொஞ்சம் உயர்வாக பேசுவோம் இல்லையா, அவளுக்குலாம் அது ஜுஜிபி மேட்டர், அவள் இதை ஈஸியாக செஞ்சிருவா அப்படின்னு சொல்கிறது. அவள் ஈஸியாக அதை செஞ்சிருவா, இல்லை அவள் ஈஸியாக செய்வா அப்படின்னு சொல்கிறது ஷீ டூஸ் இட் ஈஸிலி. ஷீ டூஸ் இட் ஈஸிலி அப்படின்னா அவளெல்லாம் அதை ஈஸியாக செஞ்சிருவா, அவளுக்குலாம் அது ஜுஜிபி மேட்டர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து செம்மையாக இருக்குது, ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? செம்மையாக இருக்கும், அதை போட்டினா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத இட் வில் பி கிரேட். அந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இட் வில் பி சூப்பர் ஃபார் யூ, இட் வில் பி கிரேட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவனும் அதை தான் முடிவு செஞ்சான், அவனும் அதுதான் யோசித்தான் அப்படின்னு சொல்கிறது. தே ஆல்சோ, அவங்களும் அப்படின்னு சொல்கிறது தே ஆல்சோன்னு சொல்லலாம். அவனும் அப்படிங்கிறத ஹீ ஆல்சோ டிசைடட் தட், தே ஆல்சோ டிசைடட் தட் அப்படின்னா அவங்களும் அதான் முடிவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை. அண்ட் இன்னொரு விஷயம், பார்ட் டைம் ஜாப் பற்றி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் ஷீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.